எல்லாத்துக்கும் வணக்கங்க. எடப்பாடியிலிருந்து ஜோதிடர் சரவணன் பேசுகிறேன். குருவே சரவணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பெண்ணின் ஜாதகம். இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கையால் என்ன பலன் வரும்னு தான் பார்க்குறேங்க. சுக்கிர திசை ராகு புத்தி என்ன பலன் நடக்கும் அப்படின்னு இதை ஒரு உதாரண ஜாதகத்தோடு சொல்லலாம் அப்படின்னுங்க. உதாரண ஜாதகம் சொல்கிறேன், அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பிறந்த தேதி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. 6/11/1985 12:10 AM. கடக லக்னம், கடக ராசி. 3ல் செவ்வாய், 4ல் சூரியன், கேது, சுக்கிரன், 5ல் புதன், சனி, 7ல் குரு, 10ல் ராகு, 11ல் மாந்தி. நவாம்ச கட்ட சொல்கிறேங்க. மகர லக்னம், லக்னத்தில் மாந்தி, 2ல் கேது, 3ல் சூரியன், 4ல் செவ்வாய், 5ல் குரு, 8ல் சனி, ராகு, 10ல் புதன் சுக்கிரன், 10ல் 12ல் சந்திரன். இவங்களுக்கு இன்னைக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஆகுதுங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் ராகு பகவானும் சுக்கிர பகவானும் என்ன பண்ணாங்கன்னு தான் பார்க்க போகிறாங்க. இவங்களுக்கு திருமணம் ஆகி நல்லா வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அதே மாதிரி இவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு தனியாக சுயமாக தொழில் செய்யலான்னு கணவன் மனைவி ஒரு சுய தொழில் செஞ்சு நல்லா சுக்கிர திசை ராகு புத்தியில் ஒரு பிரமாதமான பிஸ்னஸ் மாதிரி நல்ல வருமானம் வந்துச்சுங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த நாளில் இருக்க சுக்கிரன் என்ன வேலை பண்ணிச்சுன்னு பாருங்கள். கடக லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன், 10ஆம் இடத்துல இருக்க ராகு என்ன பலன் கொடுக்குதுன்னு பாருங்கள். இதில் தான் பார்த்ததுமே பலன் சொல்கிறதுங்கிற இதை நான் சொல்லுவேங்க. நொடியில் பலன் சொல்லும் வித்தை அப்படிங்கிறதுல இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 5ல் உட்காந்துருக்காரு. அதே மாதிரி 3ஆம் அதிபதியும் 5ல் உட்காந்துருக்காரு. இந்த 3, 7, 5 தொடர்பு வந்தாலே 7ன்னா குடும்ப உறவுங்களா, பார்ட்னர். 5ஆம் இடம் ஆசாபாசங்கள், 3ஆம் இடம் வீரியம். இப்போது 7, 3 சேர்ந்து 5ல் உட்காந்துருச்சு. என்ன ஆகுது பாருங்க, அங்கே சனி பகவான். அப்போது சுக்கிர திசை சனி புத்தி நடக்கும்போது இவங்களுக்கு ஒரு பண வருமானம் வருதே வெளியே, குணாதிசயங்களை அப்படியே புரட்டி போட்டுருது. அதே மாதிரி இந்த சனி திசை சுக்கிர திசை ராகு புத்தியிலெல்லாம் இவங்களுடைய மைண்டு வந்து என்ன ஆகும்னா, நம்ம என்ன செய்கிறோன்னே தெரியாத அளவுக்கு அந்த ராகு கொண்டு போயிடுவார். ராகு மாயன். அந்த ராகுவும் சுக்கிரனும் நேரடியாக சுக்கிரனுக்கு 7லேயே இருக்குங்க. அந்த ராகு வாங்கினது சுக்கிரன் கால், சுக்கிரன் செவ்வாய் கால், செவ்வாய் 3ல் பகை. சரி, லக்னமாவது பார்த்தீங்கன்னா லக்னம் புதன் கால், லக்னாதிபதி சந்திரன், புதன் கால், புதன் 3ல் பகை. அதாவது பரிவர்த்தனை ஆயிருக்குங்க. நீங்கள் 3ன்னு எடுத்துக்கூடாது, பரிவர்த்தனை ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 5, 3 பரிவர்த்தனை. 5, 3னாலே 3ன்னா வீரியம், 5ன்னா ஆசாபாசங்கள். இவங்க 2 பேர் பரிவர்த்தனை ஆகிறாங்க, 5, 3. அப்போ புதன் என்ன பண்ணுறாருங்க, அந்த 3ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு இல்லைங்களா. சரி, 5லேயும் கூட வைங்க, பரிவர்த்தனையானதை வைங்க. புதன் என்னாச்சுங்க, 5ல் பகை பெற்று உக்காந்துட்டாருங்க. புதனும் சுயக்கால், 7ஆம் அதிபதி சனியும் சுயக்கால். அப்போ 7ஆம் இடத்துக்கு அதிபதி பாருங்க, சுயக்கால் ஏறி பாதகஸ்தானத்தில் 11ல் உட்காந்துட்டாருங்க. இப்போது அந்த 7ஆம் இடம் ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிருச்சுங்களா, 11ல் உட்காந்துருக்காரு. அந்த வீட்டுக்கு இங்கே லக்னத்துக்கு 5ல் 7ஆம் இடத்துக்கு அதிபதி 5ல் பகை பெற்று உட்காந்துட்டாருங்களா. இப்படி இருக்கும்போது நல்லா பிஸ்னஸ் போயிட்டு இருந்த இடத்துல என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன், கேது, சூரியன், அந்த சுக்கிர திசை சனி புத்தியிலெல்லாம் அவங்களுக்கு பிஸ்னஸில் பண்ணும்போது 4 பேர்த்தோட தொடர்பு ஏற்படுதுங்க. இது ஒரு பெண்ணோட ஜாதகம்ங்க. அப்போது அவங்க என்ன ஆகுதுன்னா, அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் செவ்வாய் காடு இல்லைங்களா, செவ்வாய் அப்படிங்கும்போது செவ்வாயினுடைய காரகத்துவம் சார்ந்து அவங்களுடைய மைண்டை பிரைன் வாஷ் பண்ணுற மாதிரி அந்த ராகு அங்கேயே உட்காந்து சுக்கிரன் காலில் உட்காந்துருக்காருங்க. 10ல் ராகு கண்ணை மறைச்சிட்டாரு. கண்ணை மறைச்சதுமே என்ன ஆகும் தெரியுங்களா, ராகு தன்னுடைய சிந்தனை ஆற்றல்களை அப்படியே மாற்றிடுவார். இதுக்கு ராகுக்கு என்னப்பா சம்பந்தம் அப்படின்னீங்கன்னா, ராகு மாயை, ஏறி இருக்கிறது சுக்கிரன் கால்,
அப்போ என்ன ஆகுது, அந்த சுக்கிரன் 4ல் ஆட்சி பலத்தோடு இருக்காரு. எந்திரத்துக்கு தோஷம் வந்துருச்சுங்களா ஒன்றுக்கு. யூடியூப்பில் எல்லாமே அப்படி படிச்சுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. தவறு நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்குறோம். 7ஆம் இடம் வீக் ஆகிடுச்சு, உங்களுக்கு போட்டு சொல்லிட்டேன். இப்போ 4ஆம் இடம் ஸ்ட்ரென்த் ஆகுது. என்ன ஸ்ட்ரென்த் ஆகுது, ஆட்சி பெற்று 4ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் காலில் வாங்கியிருக்காரு. அந்த செவ்வாய் 3ல். 3ஆம் இடம் ரொம்ப மோசம் இல்லைங்க. 4ஆம் இடம் ஸ்ட்ரென்த் ஆனாலும் அதாவது எந்த வகையில் அந்த சுக்கிரன் பலன் கொடுக்குறாங்கிறது தான் முக்கியம். அப்போ அந்த இடத்துல சூரியன் வந்துருச்சுங்களா, 2ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன். 2ஆம் இடத்துக்கு அதிபதியும் யார் காலிலேயே, ராகு காலிலேயே. அந்த கேது ராகு காலிலேயே. எல்லா குடிமையும் ராகு கையில் போய் மாட்டிக்கிச்சுங்க. இப்போ சொல்கிறாங்களாங்க, ஆமை இடம் எழுத்து சுறா நண்டு கண்ணி 10 விசாக்கு பிரயோஜனம் இல்லை. மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த ராகு எப்படி விளையாடுறாரு பாருங்க. 10ல் உட்காந்துருக்காரு, பிஸ்னஸ் பண்ணுறது. அந்த இடத்துல ஒரு தொடர்பை கொடுத்து திருமண வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை எல்லாத்தையும் அப்படியே படிச்சுலாம் எடுத்து சொல்ல முடியுங்களா. நீங்களே கணக்கு போட்டுக்கங்க. கடக லக்னம் 4ல் சுக்கிரன், 10ல் ராகு உட்காந்துருக்கும் போது சுக்கிர திசை ராகு புத்தி என்ன பண்ணும், இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் கொடுக்குது. மனிதனுடைய வாழ்க்கையவே தலையில புரட்டி போட்டுறாரு ராகு. மாயனின் தாண்டவம். இப்போது இதுக்கு மேலே அவங்களுக்கு இப்போ நடக்கிறது ராகு திசையில் புதன் புத்தி. இந்த புதனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ல் தான் உட்காந்துருக்காரு சனியோட சேர்ந்து. 5ஆம் இடத்துக்கு அதிபதி பரிவர்த்தனை 3-5 பரிவர்த்தனை. இன்னும் சுபப்பலன் இனிமேல் சூரிய திசை வந்தால் தான். அது வரைக்கும் அவங்க லைஃப் ஏற்றத்தாழ்வுகளோட பிரிவினை வாழ்க்கலாம். சுகமான வாழ்க்கை இல்லை. இந்த தவறான பாதையில் போக வைக்கிறதுக்கு காரணமே இந்த ராகு தான். ராகு சுக்கரனுடைய காலில் ஏறினது தான். நேரடியாக அதுக்கு 4லேயே அந்த சுக்கரனும் ராகுவும் நேரடி பாதை நம்மளுடைய உடம்புல இருக்க சுரபிகள் அப்படினுடைய தன்மையை மாற்றி, அதான் சொல்கிறாங்க பாஸ்பரஸ். அதனுடைய பாஸ்பரஸ் உடம்புல அதிகமாகிருக்கு. நம்மளுடைய அசைவுகள் நம்ம கையில் கிடையாது. நம்ம என்னதான் நேர்மையாக கரெக்டாக எல்லாம் பண்ணலான்னாலும் நம்ம ஒரு பொம்மை மாதிரி தான். ஆட்டுறது, நூலை பிடிச்சி ஆட்டுறது கடவுள் தான். நம்ம நினச்சிருப்போம் 4 பேர் சொல்லுவாங்க, 10 பேர் சொல்லுவாங்க, என்ன சாப்பிட்ட அப்படிம்பாங்க. அது மாதிரி அந்த போன ஜென்மத்தில் வாங்கின வரம் தான் அதெல்லாம். 9ஆம் இடம் பெஞ்சாதகத்தில் 9ஆம் இடம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். 9ஆம் இடம் 7ல் பாருங்க உட்காந்துட்டாரு குரு. அந்த இடத்துல 9ஆம் இடம் ஸ்ட்ரென்த்து போயிடுச்சு. அதை பற்றி 9ஆம் இடம் பேசலாம். 9ஆம் இடம் பாகிஸ்தானம் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் வலுவாக இருக்கும். 9ஆம் இடம் வலுவாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். 4ஆம் இடம் முழுக்க ராகுடி கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. ஒன்றுமே பண்ண முடியாது. மைண்டை பிரைன் வாஷ் பண்ணிடுவார் ராகு. வரது வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரி இருக்கிற தொடர்புகளெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் திருமண பொருத்தத்தில் ஒரு ஜாதகத்தில் ஆண் ஜாதகம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். இதில் பாருங்கள் 4ஆம் இடம் ஸ்ட்ரென்த்து, இந்த 9ஆம் இடம் வீக்கு, இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்க. இதெல்லாம் 9ஆம் இடம் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் ஸ்ட்ரென்த்தாக இருக்குதுங்க. லக்ன பாவகம் ஸ்ட்ரென்த்து குறையணும். லக்னாதிபதி லக்னத்திலே உட்காந்துருக்காரு. என்ன லக்னாதிபதி லக்னத்தில் உட்காரும்போது நான் எடுக்கிறது தான் சட்டம். நான் அன்றைக்கே சொன்னேன், ஏற்கனவே ஒரு யூடியூப்பில் சொன்னேன். லக்னாதிபதி லக்னத்தில் உட்காந்துருக்கும்போது அவங்க எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க. நம்ம கூட சொன்னாங்க. அது மாதிரி சந்திரனை பற்றி உங்களுக்கே தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. சந்திரனுடைய இதிகாச புராண கதையெல்லாம் உங்களுக்கே தெரியும். அதேதான் இதுதான் வருங்க. சுக்கரனுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிருக்குங்க. சுக்கர திசை இல்லைங்களா பிறந்தது. அது சொன்னால் பிறந்தது புதன் திசை. நான் 14 வருஷம் இருப்பு இருக்குது. 14 வருஷம் 1.5 மாதம் இருப்பு இருக்குது. இப்போது அந்த புதன் முடிஞ்சதுக்கப்புறம் கேது முடிஞ்சது, சுக்கரன் வந்துடுது. கரெக்டாக அந்த 25 வயசுக்கு மேலே அந்த சுக்கரன் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு இந்த 4ஆம் இடத்துல உட்காந்து ஆட்டி படைச்சாங்க. போதா குறைக்கு செவ்வாய்னா யாருக்கும் 10 அதிபதி, 5 அதிபதி. அந்த 10ல் ராகு உட்காந்துட்டார். நான் வச்சது தான் சட்டம். சரி என்ன பண்ணுவீங்க? ராகு சுக்கரன் கார். ராகு சுக்கரனுடைய 4ஆம் இடத்தை தான் இது பண்ணுவார். அந்த இடத்துல 4ஆம் இடத்துல அந்த சுக்கரன் என்ன பண்ணுவார்? எது எப்படி போனால் அந்த என்ன நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. 4ஆம் இடத்துல சுக்கரன் உட்காந்தாச்சு, ஜாதகர் ஜாலிட்டு.
இது முழுக்க முழுக்க வெளிநாட்டு கலாச்சாரம் போகக்கூடாதுங்க. காதல் கத்திரிக்காய்க்கும் போகாதுங்க. 7ஆம் இடத்துக்கு அதிபதி 5ல் உட்காந்துருக்காரு. 2ஆம் இடத்துக்கு அதிபதி 4ல் உட்காந்துருக்காரு. 3ஆம் இடத்துக்கு அதிபதி 5ல் உட்காந்துருக்காரு. இந்த தொடர்பு எங்கே வருதுங்க? 7, 3, 5. 7, 3, 5னா கணக்கு போட்டுங்க. 7ன்னா பார்ட்னரு, 3ன்னா வீரியம், 5ன்னா ஒரு எண்ணங்கள். அவங்களுடைய எண்ணங்கள் அங்கே போயிருக்கு இல்லைங்களா? சனி திசையில் சனி புத்தியில் அப்படி சுக்கர திசை சனி புத்தி பணம் சம்பாதிக்கணும். அப்போ என்ன ஆகுது? பண ஈர்ப்பு வரும். எல்லாத்தையுமே யூடியூப்பில் சொல்ல முடியாதுங்க. ராகுவின் தாண்டவத்தை உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இது பச்சையெல்லாம் பேச முடியாது. ஒரு மனிதனுடைய தடம் சொல்கிறதுக்கு இந்த ராகு இப்படி காரணமாக இருக்குதுன்னு காட்டுறதுக்கு தான் இந்த ஜாதகம். போதுங்க. இதை எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சில விஷயங்கள் எல்லாம் நிறையாத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியாதுங்க. சில விஷயங்கள் மூடி வச்சு தான் சொல்ல முடியும். அதனால் பலன் எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றிங்க. வணக்கம்.